ஸோ கங்குவா இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சூர்யா, யோகி பாபு, திஷா பட்டானி, ரெடின் கிங்ஸ்லின்னு 2 டீமாக பிரிஞ்சு கோவாவில் போலீஸ்க்காக அண்டர் கவரில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அசைன்மெண்ட்டை போலீஸாக இருக்க கேஎஸ் ரவிக்குமார் கொடுக்குறாரு. அதை செய்ய போகும்போது சூர்யா ஒரு பையனை பார்க்குறாரு. அவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இதை பற்றி தான் மீதி படம் சொல்லுது. ஆக்சுவலி இந்த சிறுத்தை சிவங்கிற சேவரு இன்னும் யாரெல்லாம் காவு வாங்க போகுதுன்னு தெரியல. அஜித்தை முடிச்சாரு, அப்புறம் ரஜினியை 2 வருஷத்துக்கு படம் எடுக்க முடியாத அளவுக்கு அவரை செஞ்சாரு. இப்போ சூர்யாவை இனிமேல் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதை தான் 2 வருஷமா வச்சு ஒட்டிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. பர்சனலாக இந்த படத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. அதுவும் அந்த 3Dயில் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ஆர்ட் ஒர்க்கும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த முதல்ல வர மாதிரி ஒரு சீன்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, இன்னும் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லு கேட்போன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், லிஸ்ட்டு முடிஞ்சுது. இந்த படத்தில் 1008 பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அதில் மொதல் பிரச்சனை இந்த படத்தில் வந்து அந்த சத்தம். ஐயோ, கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் விடாமல் கத்தி கத்தி நம்ம காதை செவிடு ஆக்கிடுவாங்க போல. ஒரு 5 நிமிஷம் அவங்க பேசாமல் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பிஜிஎம் ஒரு பக்கம் மண்டையை பொழக்குது, சூர்யா ஒரு பக்கம் கத்துறாரு, பேசுறது ஒன்றும் பெருசாக விளங்கல. இந்த மாதிரி நம்மளை ஏன்டா இங்கே வந்தோங்கிற அளவுக்கு நினைக்க வச்சுட்டாங்க. டைரக்டர், சூர்யா, ப்ரொடியூசர், அது இல்லாமல் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் கூடவா இந்த படம் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லல. தயவு செஞ்சு தியேட்டரில் 3D கிளாஸ் வாங்கும்போது பஞ்சும் சேர்த்து கேட்டு வாங்கிட்டு போயிருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இருக்குது, ரொம்ப கிரிஞ்சான சீன்ஸு. இன்னும் யோகி பாபு இவங்க காமெடியனாக கன்சிடர் பண்ணி படத்தில் நடிக்க வைக்கிறது பெரிய அஃபென்ஸாக நான் பார்க்குறேன். மொத்தமாக இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் கிளைமேக்ஸோட சேர்த்து ஒரு 1/2 hour வரும். விவேகமில் வந்து அந்த மொத்த சீன்ஸும் அங்கங்கே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் அந்த இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு மொத்தமாக ரொம்ப ரொம்ப பழைய சீன்ஸ். ஏரோஃப்ளோன் மாதிரி என்னவோ ஒன்று காட்டுறாங்க, அதில் ஜாலியாக சூர்யா தொங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதை சுத்தமாக நம்மளால ஏற்றுக்க முடியல. படம் எப்படி இருந்தாலும் படத்துக்கு படம் சூர்யா நல்லா நடிச்சிருவாரு. அவரையே இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே சிறுத்தை சிவா. படம் ஃபுல்லாகவே சூர்யாவோட நடிப்பு சுத்தமாக நமக்கு ஒட்டவே இல்லை. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, போத் ப்ரெசன்ட் அண்ட் பீரியாடிக் போர்ஷன்ஸில். கோலிவுட்டில் பீரியாடிக் படம்னா அதை கண்டிப்பாக சூர்யாவால் தான் நல்லா பண்ண முடியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தான் அப்புறம் ப்ரமோஷன்ஸில் நிறைய பேசினாங்க. அதில் குறிப்பாக இந்த படமே ஆக்ஷன்ஸை விட எமோஷனல் கனெக்ட் தான் அதிகமாக இருக்கும் டேரக்டர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே பார்த்த மாதிரி சுத்தமாக ஞாபகமே இல்லை. அந்த ஒரு பையனை கூடவே வச்சுட்டு சூர்யா சுற்றிட்டு இருக்காரு. கதைப்படி அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். ஆனால் அந்த பையன் கேரக்டரை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் தான் ஆகுது. சுட்டு போட்டாலும் நடிப்பு வரல. சூர்யாவை மிஞ்சி அந்த கேரக்டர் அங்கே கத்திட்டு இருக்குது. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேல சிவா ரொம்ப சொதப்பியிருக்காரு. ஒரு சீன் கண்டினியூட்டியில் அப்படியே பிளைண்டாக போகுது. சூர்யா அந்த சின்ன பையனோட எங்கேயோ இருக்காரு, திடீர்னு விசிலே ஏதோ பேசிக்கிறாங்க, திடீர்னு போர்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்கே சண்டை நடக்குது, யார் அடிக்கிறா, எப்படி அவங்கெல்லாம் வராங்க, இதெல்லாம் சுத்தமாக தெரில. அப்புறம் சூர்யா ஒரு பக்கம் காட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தா கப்பலில் இருக்காரு. இது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு கூட தெரில. அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி படத்தில் எங்கேயா வில்ல, எதுக்கு இந்த பாபி டியோல்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தீங்க நார்த் சைட்லேருந்து? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கார்த்தியோட கேமியோ இந்த படத்தில் இருக்குன்னு. கணக்கு போட்டு பார்த்தா கார்த்தி வந்த அந்த டைமிங்கும் பாபி டியோல் படம் ஃபுல்லாக காட்டுறதும் ஒரே அளவு தான் இருக்கும். மொத்தமாக ஒரு 5 to 8 சீன்ஸில் அவரை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வீக்கான வில்லன் கேரக்டர் எழுதியிருக்காரு சிவா. இதுக்கு அவர் அந்த வழக்கமான ஜெகபதி பாபுவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பாகுபலி மாதிரி படம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதோட மெயின் பாயிண்ட் என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர். அதை மட்டும் யாரும் யோசிக்கிறதே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் ஒரு முறை கூட நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறதா உண்மை. சிறுத்தை சிவா மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்து சூர்யா அவரோட 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஒரு டெக்னிக்கலாக நல்ல சவுண்டான படத்தை ஒரு மோசமான டேரக்டர்கிட்ட, ஒரு மோசமான மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுத்து முடிச்சு கட்டிட்டாங்க. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பேசினதுக்கும் சூர்யா பேசினதுக்கும் சிறுத்தை சிவா பேசினதுக்கும் இந்த படம் அவ்வளோ ஒர்த் இல்லை. 2000 கோடி இல்லை, இந்த படம் 200 கோடி கலெக்ட் பண்ணிட்டா ரொம்ப பெரிய விஷயம். சூர்யா இந்த அடியிலேருந்து எப்படி மேலே வரப்போறாருன்னு தெரில. நடந்துருச்சு. தயவு செஞ்சு பார்ட் 2 மட்டும் எடுத்துடாதீங்க. Don't spoil Karthi's market also, Siva.